நம்ம தாராபுரத்தில் அமராவதி ரோண்டோனா சிலைக்கு பக்கத்தில் ட்ரெண்ட்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அதுக்கு மேலே வந்து தேர்ட் ஃப்ளோரில் வந்து இப்படி சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நான் என் பசங்களை 2 பேரை கூட்டிகிட்டு போனேன். இப்போ நிறைய கேம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் ஏப்ரல் 11 ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். நல்லா இருக்குங்க. பசங்க கூட்டிகிட்டு போனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடலாம். இதில் வந்து அமௌண்ட் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. அந்த கார்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம்னா அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒவ்வொரு கேம்ஸ்க்கு ஒவ்வொரு அமௌண்ட்டு 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி. இதில் அந்த பைக்குக்கு வந்துட்டு 60 ரூபா போல். இது வந்து என் பெரிய பையன் இவன் போட்டு தெரியுது, சின்ன பையன் போட்டு தெரியல. ஏதோ கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு சின்னவன் வேறு அப்படியே இதை பார்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு இது குழந்தைக்கு ஓட்டுற பைக். இது வந்து நல்லா இருந்துச்சு. எல்லா கேமுமே நல்லா இருக்குங்க. பையனில் கூட்டிகிட்டு இருந்தால் கொஞ்சம் ஏசி போட்டுக்கலாம், அங்கே ஃபுட் போட்டிருக்குது, நீங்கள் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வந்து ஜாலியாக பசங்களோட வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. வெளியில் இந்த சம்மர் டைமில் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்ம இது ஏதோ ஒரு டைம் ஏதோ ஒரு கஷ்டம் தான். அமௌண்ட்டு பரவாயில்லைங்க, ரொம்ப அதிகமாக இல்லை. 300 ரூபாய்க்கு பரவாயில்ல தானேங்க. 2 பசங்களை கூட்டிகிட்டு வந்து நான் வந்து ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு நான் கூட்டிகிட்டு போனேன். நல்லா நம்மளுமே ஒரு பெரியவங்களுமே விளையாடுற மாதிரிலாம் இருக்குது. இந்த ஃபுட்பால் இதில் பேஸ்கெட் பால்லாம் இருந்துச்சு. பைக்கு நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டினேன் எல்லாமே. அப்புறம் இந்த ஏரோப்ளேனில் உட்கார வைக்க அவனுக்கு பயம், உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே இறக்கி வச்சு. ஆனால் இதுக்கு அமௌண்ட்டு வேஸ்ட்டாக போய் உட்காந்தானே இறங்கி போகிறதுனால அமௌண்ட் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க வந்து அதை வேறு கார்டுக்குள்ளேருந்து போட்டு நம்மளுக்கு வேறு கேம் விளையாட விட்டாங்க. இது வந்து ஏதோ ஒரு கேம், அந்த பப்ஜி கேம் மாதிரி. அப்போ என் பையன் கடைசி நேரம் அந்த பொம்மையை தவற விட்டுட்டான். ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டான் அவன். அது ஃபஸ்ட் டைம் தெரில, அடுத்த டைம் போனால் பிக்கப் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இதுவும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கீழே வெளியில் போயிடுச்சுன்னா அவுட்டு. என் பையன் சூப்பராக விளையாண்டேன், நல்லா விளையாண்டாங்க. நீங்கள் தாராபுரத்தில் இங்கே போயிட்டு வாங்க. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா. அதுக்கப்புறம் கடைசியாக பீஸா கேட்டாங்க. இது சூப்பராக போட்டுருந்தாங்க தம்பி. இது வந்து 150 பீஸா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவங்க 2 பேர் என் பையனை 2 பேர் சாப்பிட்றன்ற பேரில் கடைசி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். சீஸே வேணான்ட்டு வெறும் பிரெட்டை சாப்பிட்டு இப்படி பண்ணி செய்வதில் நான் தான் சாப்பிட்டேன். அதில் இப்போ கடைசியாக ஒரு வெண்ணிலாம் நூடுல்ஸ் சாப்பிட்டு எல்லாரும் டாட்டா பாய் தான் கிளம்பிட்டோம்.